வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போக போறோம். இது வெறும் மிருகங்களோட கதை இல்லைங்க. பலம், ஈகோ அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பத்தின ஒரு பழமையான ரகசியத்தை இது நமக்கு சொல்லப் போகுது. ஒரு சின்ன தப்பான முடிவு எப்பேற்பட்ட பலசாலியையும் எப்படி வீழ்த்திடும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ இந்த காட்சியை அப்படியே உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அடர்ந்த பசுமையான காடு, அதுக்கு நடுவுல ஓடுற ஆழமான நதி. சூரிய ஒளி அந்த தண்ணி மேல பட்டு அப்படியே சினிமா மாதிரி மின்னுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான பச்சை முதல செம கெத்தா நீந்திக்கிட்டு இருக்கு. கரையில இருக்கிற மத்த விலங்குகள்லாம் மூச்சை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பயத்தோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த முதலையோட பவர் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த நதி அப்படிங்கிற சாம்ராஜ்யத்துல அந்த முதல தாங்க அசைக்க முடியாத ராஜா. ஆழமான தண்ணில அதுக்கு நிகரே கிடையாது. அதோட தோற்றத்தை பார்த்தாலே மத்த விலங்குகள் எல்லாம் பயத்துல உறைஞ்சு போயிடும். தண்ணிக்குள்ள அதோட வேகம் அப்பா சான்ஸே இல்ல. எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் சரி அதை ரொம்ப ஈஸியா அடிச்சு வீழ்த்திடும். சுருக்கமா சொல்லணும்னா அதோட சொந்த இடத்துல இருக்கும்போது அந்த முதலைய யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இங்க தான் ஆரம்பிக்குது. ஆற்றங்கரைக்கு ஒரு தந்திரமான நரி வருது. முகத்துல ஒரு நக்கலான சிரிப்போட முதலையோட பலத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சவாலை முன்வைக்குது. நீ ரொம்ப பலசாலின்னு எல்லாரும் சொல்றாங்களே, உண்மையிலே உனக்கு அவ்வளவு வலிமை இருக்கா அப்படின்னு அந்த நரி கேட்ட கேள்வி நேரடியா முதலையோட ஈகோவை ரொம்பவே சீண்டி விடுச்சு. பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி இதுதாங்க. நரியோட கேள்வியை கேட்டதும் முதலைக்கு கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சு. தண்ணிக்குள்ள பெரிய பெரிய அலைகளை கிளப்பிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அதோட பதில கர்ஜிக்குது. என்னை எதிர்க்க யாராலும் முடியாது அப்படின்னு அந்த முதல கத்துறது அதோட எல்லையற்ற கர்வத்தை நமக்கு காட்டுது. பாவம், அந்த நரி விரிச்ச வலையில இந்த நீர் சாம்ராஜ்யத்தோட அரசன் ரொம்ப சுலபமா சிக்கிக்கிட்டான். இங்கதாங்க நரியோட மாபெரும் தந்திரம் அரங்கேறுது. நரி தன்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இருக்கிற அரசனை வறண்ட நிலத்துக்கு சண்டைக்கு கூப்பிடுது. அப்படியானால் தைரியம் இருந்தா கரைக்கு வந்து என் கூட போட்டியிடு அப்படின்னு நரி சவால் விடுது. எவ்வளவு பெரிய பலசாலி எதிரியா இருந்தாலும் அவனோட சொந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுதான் அந்த நரியோட மாஸ்டர் பிளான். இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த அடர்ந்த காத்துல எதிரொலிக்குது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்ணியில அந்த முதலைக்கு இருந்த முரட்டுத்தனமான வலிமை அப்படியே வறண்ட நிலத்துக்கு வந்த உடனும் அதே மாதிரி சக்சஸ் ஆகுமா? தன்னோட பாதுகாப்பான எல்லையை தாண்டி வெளியே வர்ற அந்த மிருகத்துக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இல்லையா? முதல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு மிகப்பெரிய தப்ப செஞ்சிடுச்சு. கோவத்துல நிலத்துக்கு வந்தோடனே தண்ணியில அதுக்கு இருந்த அந்த மின்னல் வேகம் சுத்தமா போயிடுச்சு. நிலத்துல முதலையால வேகமா நகரவே முடியல, ரொம்பவே தடுமாறுது. ஆனா அந்த சுறுசுறுப்பான நரியோ முதலைய சுத்தி சுத்தி ஓடி அது ரொம்ப ஈஸியா குழப்பிடுச்சு. தண்ணியில அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்த முதலையோட மொத்த பலமும் இப்போ கரையில ஒரு பெரிய நகைச்சுவையா மாறிப்போச்சு. இதுல இருக்கிற ஒரு முக்கியமான முரண்பாட்டை கவனிச்சிங்களா? தண்ணில அது எவ்வளவு வேகமா வலிமையா அசைக்க முடியாத ராஜாவா கெத்தா இருந்துச்சு. ஆனா அதே முதல நிலத்துக்கு வந்ததும் எவ்வளவு மெதுவா ஒரு அடி எடுத்து வைக்கவே கஷ்டப்படுற ஒரு சாதாரண பலவீனமான உயிரினமா மாறிடுச்சு. நம்ம இருக்கிற இடம் மாறும்போது நம்மளோட வலிமையும் எப்படி அப்படியே தலைகீழா மாறுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. இப்போ சாயங்கால நேரத்து சூரிய ஒளியில ஏமாற்றத்தோட சோர்வடைஞ்சு நிக்கிற அந்த முதலைய பார்த்து நரி ஒரு புத்திசாலித்தனமான சிரிப்போட இந்த ஆழமான உண்மையை சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளோட முழு பலமும் வெளிப்படும். இந்த ஒரு நொடியில முதல தன்னோட மிகப்பெரிய தப்ப முழுமையா உணருது. இது வெறும் தோல்வி இல்லைங்க, தனக்கான சரியான இடம் எதுன்னு புரிஞ்சுக்காததால வந்த வீழ்ச்சி. இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த கதை முழுவதுமே ஏதோ காட்டு விலங்குகளோட கற்பனை கதை இல்லைங்க. இது நம்ம பண்டைய தமிழ் இலக்கியமான திருக்குறளோட 495வது குறளை விளக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வடிவம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வாழ்வியல் உண்மை இந்த கதையோட எப்படி அப்படியே தத்ரூபமா பொருந்துதுன்னு பாருங்களேன். இந்த குறளோட உண்மையான ஆழத்தை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நெடும்புணலுள் வெல்லும் முதலை, அதாவது ஒரு முதல தன்னோட சொந்த இடமான ஆழமான நதியில இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பலத்தோட இருக்கும். ஆனா அந்த எல்லையை விட்டு அது வெளியே வந்துட்டா அதை விட ரொம்ப சின்ன உயிரினங்கள் கூட அதை ரொம்ப ஈஸியா வீழ்த்திடும். இது மிருகங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, மனுஷங்களான நமக்கும் 100% பொருந்துற ஒரு அற்புதமான தத்துவம். இறுதியா இந்த மிக முக்கியமான மெசேஜோட நான் இந்த எக்ஸ்பிளைனரை நிறைவு செய்றேன். இடத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நீங்க எவ்வளோ பெரிய திறமைசாலியா வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா அந்த திறமை சரியான இடத்துல பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது முழுமையா வெளிப்படும். உங்களோட பலம் என்ன, அது எந்த இடத்துல சரியா வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வெற்றிக்கான ரகசியம். அதனால உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்களோட முழு பலத்தையும் வெளிப்படுத்துற அந்த ஆழ்ந்த நீர் எது?
நீங்க இப்போ சரியான இடத்துல இருந்தா தான் செயல்படுறீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.